வணக்கம் தாத்தா. நல்லா இருக்கீங்களா? தம்பியாட்ட ஒரு வாட்டி போய் வா. நான் போர் போற மிஸ் போமா. வணக்கம் பெரியவரே. உருதான் போறேன் இருக்காரு. என் மூஞ்சி இங்க இருக்குது, மூஞ்சி இங்க போட்டுங்கிறா. ஒரு மரியத்து கீழே குடிஞ்சு ஒன்னும் குஞ்செல்லாம் போட வேணாம். ஆனா உடக்கு யாருக்கும் வராது. என்ன நடக்கும்? மூஞ்ச பார்த்து பேச ஆண்டம் கண்ணை எதுக்கு வச்சுக்கிறான்? அழக ரசிக்கத்தான். நீங்க ரசிக்கிறது இப்படி அப்ப வேற எதுக்கு? ஆடியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ரசிப்பாங்கன்னு வந்திருக்காங்க. அப்ப கல்யாணத்து மட்டும் நல்லா போட்டு வச்சு மினிக்கு மேக்கப் போட்டுக்கணும், பூ வச்சு நகலாம் மாத்திக்கணும், நல்லா கவுன் போட்டுக்கணும், இந்த மாதிரி ஹீல் ஷூ போட்டுக்கணும். யாராவது பாப்பாங்க, அதான் நானும் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் பாக்கணும். பார்க்க கூடாது. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எனக்கு பிடிச்சவங்களா வர வந்திருக்காங்க. அப்ப நான் எனக்கு மட்டும் பிடிக்கல, நான் எனக்கு ஒண்ணு பிடிச்சது. எனக்கு 48, உனக்கு 49. 48 எல்லாமே நீயா சொல்லிக்கிறேன். ஆமா, என்ன பண்றது? அது இல்லைன்னா ராஜ் அதுதான் சொல்றேன். கரெக்டா. சரி பரவாயில்ல, சரி அதை விடு. இங்க 30 ரூபாய் நடக்குது. ஆமா, இந்த மாதிரி இளவரசமா வந்துக்கிறாங்க. என் ஜாமான் இருக்கிறான், மோகன்ராஜ் தளபதியா. ஆமா, சரி. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ தலைகாணி பாய்த்தானா தெரியுது. நீ ஏன் பலகான் தாய் கேட்கறது? ஏன்னா டைமோட முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த கேப்ப தூங்கலான்னு பாக்குறோம். இன்னும் விட மாட்டோம். ஆட்சி பார்க்காம நான் விட மாட்டேன். உன்னை ஆட்சி பார்க்காம விட மாட்டேன். பேசுறது எனக்கு ஒரு வார்த்தை டபுள் நிமிடங்கள கேட்கிறேன். பரவாயில்ல, டபுளா கேட்டா நல்லது. சரி பரவாயில்லமா. அதனால நாட்டு இருந்துச்சு. நாட்டு வீச்சு சிறப்பா எனக்கு என்ன கேட்டாலும் நான் தரமா அதுதான் நல்லதே பண்ணாலும் எனக்கு எல்லாமே கெட்டதாங்க. உலகத்துல இயற்கை தானே. இயற்கையா? என்னங்க வந்து வராத இடத்துல நான் வந்த பட்டம் காட்டுறாங்க. என்னங்க என்ன பண்ணுது? எல்லாம் இயற்கை தானே. அப்படியா? பட்டம் காட்டுறாங்க. அவரோட காத்து வராது இல்ல, அவரோட காத்து வராது ஐந்து காத்து கொடுக்குறாரு. என்ன பண்ணுது? அதெல்லாம் இயற்கை தான். கஷ்டம். இவரோட சவுண்டே வரல, சவுண்டு கலப்பு. என்ன ஆயிடுச்சு? போய் பாரு. கெட்டி நல்லா எடுத்து வரேன். போய் குஞ்சு பாருங்க. காலில் எப்படி அழிக்கிறாரு, காலில் எப்படி அழிக்கிறாரு, அழிச்சா காத்து வரும். அதுக்கேற்ற மாதிரி இது அழித்தணும். அவ்வளவு வேலை அங்க இருக்குது. குஞ்சு பார்த்தா உன் வேலையை மட்டும் பாரு. ஆடல் பாடுறாமோ திரும்ப வெளிக்க ஆடு அப்புறம் அழுதுக்கு உள்ள போயிடுவேன். அவுத்துக்கு உள்ள கூட்டா அழுதுக்கு உள்ள போயிடுவாங்க. ஆடு ஆடு காட்டு. சூப்பரா இருந்துச்சுமா. அதுமா என்னமா அட்டகாசமா இருந்துச்சு. பிரமாதமா டான்ஸ். நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணு இத பாருங்க. இங்க பஸ் ஊட்டி அடிக்கணும். ஊர் பேர் என்ன? பஸ் நான் 4 சக்கரத்துல ஓட்டாதானே. சூப்பரா மாட்டு வண்டி. இல்லைங்க, இங்க ஒரு கூட்டு ரோடு இருக்குங்க. ஆமா, 4 ரோடு போகுது. அதுவா அந்த ஊரு பேர் என்னங்க? அதான் 4 ரோடு போகுது. அது அதான் என்ன ஊரு? மேல்மா கூட்டு ரோடு சொல்லுவாங்கல்ல. தெரியல, என்னதுக்கு என்ன கேட்டுங்க? தெரியாது கேட்டா சொல்லுவேன். அந்த கூட்டு ரோடு இறங்கி இங்க வந்துட்டு என்ன வந்து கூட்டு ரோடு நேரா அங்க போங்க. ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பேட்டரி ஒண்ணு இருக்கு. பேட்டரியா? பேக்கரியா? பண்ணலாம் வைப்பாங்களா? அது கேக்குதா? நடிக்கிறியா? அது பேக்கரிலாம் சொல்ல, பண்ணலாம் விக்கிற கடன் சொல்லு. அந்த பேக்கரிக்கு போயிட்டு சாக்கோபர் ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்று வாங்கி கொடுங்க. நீ பாட்டு பாடுற பொண்ணு ஐஸ்கிரீம் கேக்குற? அதெல்லாம் நான் தொண்டை காட்டிக்கும். வேற என்ன கேளு? தொண்டை காட்டிக்கும். வேற என்ன கேளு? அது நல்லா இருக்குங்க. நல்லா தொண்டை காட்டின்னு சொல்ற மாதிரி அது வேற என்ன கேளு? ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க. தப்புச்சே கேக்குறீங்க. வேற என்ன காட்டு? ஒரு கம்பல் கட்டி ஒரு கலகா விட்டு கேளு. அப்படி சிரிக்காத. நீ கேக்குற கேள்வியா? பிடிச்ச பொருத்தலங்க வாங்கி சாப்பிடு. அதுதான் பழக ஒண்ணு பிடிக்குது தான்.
லாலிபப்பா தான் வாங்கி கூட. அதுவும் தப்பு தாண்டி உங்களை அதே காட்டுக்கிறீங்க கோவம் வருது. வந்திருந்து பாக்குறேன் வேற என்ன கேளு எள்ளூர் வச்சிருக்கியா? அவன் பேங்கல் வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு போய் எடுத்துக்கோ. ஒரு வாரமா? ஆமா. அட பாவி, என்ன பாவி அப்பன்னு பாவி. ஒரு வாரம் ஆச்சுன்றியே. அந்த ஜிப்பு டைட்டா இருக்குமா, எப்படி ஓபன் பண்றது? மேலுங்க ஆடிங்க ஓபன் ஆயிடும். நான் முன்ன பின்ன ஜிப்பு ஓபன் பண்ணி பழக்கமே இல்லைங்க. எப்படி சரி என்ன தாண்டி ஆட்டிங்க ஓபன் ஆயிடும். ஓபன் பண்ணா எனக்கு எப்படி ஓபன் பண்ண தெரியும். சரி பரவாயில்ல, எப்படின்னா ஆட்டிங்களா முடியலன்னா எனக்கு போன் பண்ணு. இல்ல போ. அந்த ஜிப்பு இருக்குல்ல, ஆமா, மேல இருந்து கீழே நம்ம கீழே இருந்து மேல எடுக்குவா. ஓபன் ஆனா பாரு, ஓபன் ஆகல நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு கால் போடு, நான் வந்து என்னென்ன போடுறேன் பாரு. சரி போயிட்டு வரவா. ஆனா அப்படி உன் அடக்கு யாருக்குமே வர முன்னாடி அடக்கு தெரியும், அடக்கு தெரியும். யாருன்னா திரும்பி காட்டு உன் அடக்கத்தை எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டோம். பாத்துங்கப்பா, என்ன மேய்ச்சிட்டு செவிடு வச்சான்னு செங்கல் இல்ல போல அப்படியே விட்டுருக்கோம். வெறும் பேச மாட்டோம் போட்டு வச்சுட்டேன். ஆனா இதை போட்டு ஏரி வேலை பண்ண வச்சு ஒரு ஆம்பளை ஊர் உள்ள எல்லாம் ஏரி வேலையில தான் இருப்பாங்க. துட்டு போட்டாலும் போடுறாங்க. இதை பாக்கிறதுக்குனே வருவான். ஆமா, எதுக்கு இவ்வளவு இலவசமா கிடைக்குது பாக்க. ஏரி வேலைக்கா? தெரிஞ்சுட்டா கௌரவமா எங்க ஊர் ஏரி வேலைக்கே நான் போயிருப்பேன். நீ அங்கேயே போ, பிரச்சனையே கிடையாது. ஏறி விட்டாங்க. ஏரி வேலை துட்டுலாம் ஏற்றிட்டாங்க. எவ்வளவு தெரியுமா? 30 ரூபாய். அது 200 அந்த ஜிப்பு ஓபன் பண்ண தெரியல, ஒரே கால் போடுறேன். நீ கால் போடு, நான் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் அப்படியா? கிடையாது. பசங்க அப்படியே லைக் பண்ணுவாங்க. லைக் பண்ணாங்க, அது தெரியாது. சரி சரி, ஐந்து போனா அவங்க தப்பு பண்ணிக்கிறாங்க. நான் வச்சு விட்டேன். நீ வச்சா எல்லாரும் மட்டும் போதும் பீச்சுக்கு போற. ஹலோ ஹலோ ஹலோ, எடுப்பா போன் எடுப்பா. யார் ஏஜென்டா? யாரு? குருமூர் தலைவர் தானே, சுந்தரமூர்த்தி தானே? என்ன வேலை அமைச்சுக்கிறீங்க? பத்தலும் அமைச்சுக்கிறேன். அதாவது காத்தாச்சு 5 3 மலைக்குது. இவ்வளவு துட்டு ஊத்தி வச்சுக்கிறாங்க, அமைச்சுக்கிறீங்க. இது போல ஆடலாம் பாவம். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பேரு. ரொம்ப ஒரு ஆள் அமைச்சிட்டா ரொம்பவா வருதா? ஹெலிகாப்டர் வந்து இறந்துதா? சரி இல்ல, ஆமா சரி விடு. அதனால அது சும்மா சரி முருகா போன ஆன் பண்ணதே சரி வராத. அந்த பெண்கள் அற்புத நாட்டியம் இருந்தாலும் துணி பீர் அப்படி அதே மாதிரி ஆட்டுறான். அங்க போட்டா துணி வெளுக்கு, இங்க போட்டா இங்க வெளுக்கு. துணியா போடுங்க. எல்லா துணியா போட்டு எடுத்துக்கணும். அப்படியே மதுரை மீனாட்சி மாதிரியே வந்துக்கிறோமா பச்சை கலர்ல. ஐயோ எந்த பேர் அவசியமா நானும்
என்ன அவளை கேவலமா நினைக்காதீங்க ப்ரோ. இல்ல புராண ஏய் புராண டாக்டர்ல போறதானே ப்ரோ நான் சகோதரர். அது தெரியாது நான் படிக்கலமா படிக்கலாம் கேட்கணும். சாரிமா சாரி கேட்க தெரியாதா? சரி சரி கூப்பிட்டு வர வந்தா போய் ஹெலிகாப்டர் வந்து இறங்கினா ஏஜென்ட் கிட்ட பேசினா அது எதுவும் சொல்ல ஏன்னா போன் ஆன் பண்றேன் பேசணும்னு சொல்றேன். போன ஆன் பண்ணலன்ற. நான் பேசுறேன் அவர் காலில் வரல எந்த ஏஜென்ட்டுக்கு பண்ண? நம்ம ஒரு குறும்பு ஒரு சுந்தரமூர்த்திக்கு தான் என்ன நைட்ல எடுக்க மாட்டாரு. அவர் பிஸியில் இருக்கிறார் சரி பரவாயில்லமா அப்படியா அங்க பேசிங்க கால் அங்க போயிடுது சரி பரவாயில்லமா இங்க கால் வராது. வரும் காலைல வரும் காலு சரி வா 30 விழா நடக்குது ஆமா இருந்தியா? இவங்க இளவரசம்மா அவங்க பேரரசு பேரரசு. அக்கா. ஐயோ நான் இல்லம்மா, நான் காவல்காரம்மா. ஏமா ஆள் கேட்டே சொல்லி போட்டுக்கிறேன். பேரரசு யாரு? மகன்தான். ஐயா பேரரசு. மகன்தான். ஹலோ அவங்க கால்ல வீழப்பா உன்னை இடம் போடுறா கூட அவ்வளோ கஷ்டம் ஏமா இவர் சாதாரண ஆள் கிடையாது. என்ன பண்ணுவாரு? இவர் பேர் மோகன்ராஜ். இந்த இளையராஜா மியூசிக்கல் எல்லா பாட்டையும் விட்டு பாடினான். அவருக்கு பாட வருமா? பாடு அத்தா அத்தோ அவர் மோகனு, இவர் மோகன் ராஜ். மைப்பூச்சி மாட்டாருப்பா. சரிம்மா சரி அதனால அவர் தலைப்பு பிளான் பண்ணி வந்துக்கிறான் எதுக்கு ஒண்ணு இட்டு வந்துக்கிறாங்க தெரியுமா? நீ என்ன பண்ற ஏது பண்ற மன்னர் கவுத்து தள்ளி விட்டுட்டா நான் பண்ண மாட்டேன். அவர் ஆட்டத்துல மயங்கணும் சொல்லு ஒழுவணும் அது அவர் ஒழுங்குவார். அவர் ஆட்டத்துல நீ கூட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிடாத. நான் பொரியல்னு சொல்லிடுறேன். கையை வைக்காதரா. அப்ப காலை வச்சு காலை வைக்காத. அப்ப கையை வைக்க கூடாது. நீ நானும் ஏண்டா என்னடா என்னடா சண்டை போறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க வேற ஒண்ணு இல்ல நீ ஆடுவ அங்க மன்னர் உக்காந்துக்கிறா தட்டிக்கிட்டு விட்டு போறான்னு சரி. சரி அவர் சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்க பங்காளிங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தட்டி விட்டுறாங்க தம்பியா அதனால பக்கத்து ஊருக்கு வந்துக்கிறாரு. ஆமா வந்துக்கிறாரு பாக்கிறதுக்கு தட்டிக்கிட்டு விட்டுறாரு தம்பியா மாத்தமாக ஆட்டினா அது பொதுமாக ஆட்டினா அருமையாக கண்டி இவரே எழுதி விட்டார். அன்புதான் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இசைக்குருகார் எதற்கு முருகார் இசையால் மயங்க வைத்த அந்த ஆடல் அரசிக்கு இந்த முத்தாரத்தை நான் பரிசாக அளிக்கிறேன். இசைக்குருகார் எதற்குருகார் இசையால் பலரை மயங்க வைக்கக்கூடியவன். அதனால இந்த வைரமுத்து கொடுக்காத தூக்கி கொடுக்குறீங்களப்பா. தாயின் நாளை மணிமேகலை அவள் அணிந்த முத்தாரம் அதை போயிட்டு ஒரு நாட்டிக்காரி ரொம்ப நன்றி ஐயா. அமைது விலை உயர்ந்ததா? விலை உயர்ந்தது எனது மணிமேகலை, எனது மனைவி மூத்த மனைவி மணிமேகலை முத்தாரம். ஆமாமா எங்க கிடைக்குது? இது எங்கேயுமே வாங்க முடியாது, கிடைக்காத இடம். ஆனா ஒரே இடத்துல தான் கிடைக்கும், ஒரே இடத்துல தான் கிடைக்கும். செய்யாறு மீனாட்சி சோலை 30 ரூபாய். நீ மனைவிக்கு வாங்கி கொடுத்தா அந்த கஷ்டம் தெரியும். 30 ரூபாய் அதை சொல்ல தெரியல. கரெக்டா அவர் வாயில அதான் உண்மையா? இது விலை மதிக்க
எப்படிதாங்க சொல்றீங்க? விலை மதிக்க முடியாதது எனது மனைவியின் முத்தாரன். ஐயா, நீ அவனிடத்தில் பேசும் பொழுது 30 ரூபாய் அவர் என்னை திருத்துகிறார். அவளை திருந்து போறதில்லை, எனக்கு தெரியும். திருத்துகிறார். ஏன்னா எப்பவுமே குடிக்காத ஒரு நைட் வாங்கி குடிச்சிட்டு நீ குடிக்காதான்னு சொல்லிட்டு வர மாதிரி இருந்த ஜென்மங்கள் இருந்த லாபம் வருந்தாத உள்ளங்கள் இருந்தன. பயிர்கள் பாட்டு நான் எடுக்க போறேன். இல்லை, உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தனி கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி உனக்காக பின்னாடி அந்தரங்கார வந்தாரை வரவேற்கும் இந்த வையகம் இப்பேற்பட்ட இசை நாட்டியக்கார நம் நாட்டில் இருப்பது என்ன குறை? நாட்டியார வந்தாங்க உங்களுக்கு பரிசு கொடுத்தீங்க, அதான் அடிச்சு வைக்கிறதானே. எதுக்காக அவங்களை நான் அரண்மனையில தங்க வைக்கிறேன்? அவளும் இருக்கணும் நாட்டிலே, அவளும் ஒருவர் தானே. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நீங்க எதுக்கு தங்க வைக்கிறீங்க? சின்ன பெண் உனக்கு ஒண்ணும் பயமா இருக்கு. இப்ப அவருக்கு தெரியும் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது அப்படித்தான், அது அடிக்கிடுவாரு அவரு. சரிங்கப்பா, அடிச்சுட்டா இருப்பாரு. எனக்கும் தண்ணி பிடிப்பியா? ஆமா அந்தரங்கார ரொம்ப நன்றி ஐயா. அடிக்கடிக்கு வருவாரு. பாத்துட்டு போறது எப்படி விளங்குற நான் ஏன் அவளை பார்க்கிறேன்? நானே வீடு இல்லாத பொறுப்புக்குள்ளதான் இருந்தேன். பரவாயில்ல, பரம்பரை வச்சுட்டாங்க. எனக்காக தங்க பிடித்து தள்ளி விடுவி இருக்க கூடாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்னே ஒண்ணா 1000 கேளுமா, உனக்காக காப்பாற்ற 1000 அதெல்லாம் வேண்டாம். என்னன்னா எனக்கு எல்லாருமே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. வேற என்ன? ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபுள் வேணும். என்ன ரூம் மக்கள்? ஆமா, கம்ஃபர்டபுள்னா எனக்கு வசதி. அது விடு, அதான் என்ன ரூம்? ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். இந்தியன் பாத்ரூம் அருமையா இருக்கும். பளிங்கல் போட்டு வச்சுக்கோ. ஏய், பாத்ரூம்ல எனக்கு அந்த வெஸ்டர்ன் தான் வேணும். அப்ப தமிழ்நாடு வேணாவா? உன்னால முட்டி வலிக்குதா? உட்கார முடியாதா? அப்படியே உட்காந்தே போனோமா? அமெரிக்கால நெட்ல ஆர்டர் பண்ணிட்டு நான் வந்துக்குது. தனியா நீ போ உட்கார தேவை, முஸ்க தேவை, எதுவும் பண்ண தேவை. அங்க போனா ஒரு பைப் இருக்கும். புது மாடல் வந்துக்குது. உனக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்க? ஆமா ஆமா, பைப் வச்சா பேசிக்கிட்டோம். என்னடா ஆமாமா, என்னடா புத்துன்னு ஓடுன்றான். ஆமா, தம்பி சொல்லத்தான் கரெக்ட். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு ஆன்றோர்கள் சான்றோர்கள் உன்னை போன்றோர் இருக்கு. அப்படி யாரும் வரல. நான் என்ன பேசுறேன்னா, ஒரு வார்த்தை பேசுறேன்னா எந்த வார்த்தை பேசுறேன்னா, இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம் தெரியல. வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே ஹார்ட் அட்டாக் வந்தா அவங்க உடனே தண்ணி கொடுக்காதீங்களா? ஏற்கனவே ஆச்சுங்க இருக்கு, போய் ஆச்சு தண்ணி கொடுக்காத, பேன் போட்டு விடுங்க. அப்படி இல்லை வெளியே பார்த்தீங்கன்னா குட்டியா தூசிருங்க. அதுல சுத்தி நின்று சாவடிக்காதீங்க. அவங்க ஒண்டியா விடுங்க. அவங்க பாய்ச்சி ஹார்ட் அட்டாக் வந்து ஒண்டியா இது போது தண்ணிலாம் குத்து குத்து மாடல வச்சு சாவடிச்சுட்டாங்க. வேணுமா வேணாம் போ. நாங்க ஒழுக்கம் உடனே உனக்கு நான் நெஞ்சு வலி வருது. ஆமா, உன் பகச்சி இல்லை, நான் நானுக்கிறேன். நெஞ்சு வலி வரும். அப்படியே ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஐயா நான் போயிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சிறந்தவர் தேனியில வந்திருக்கு, உணவருந்து போமா நாமளே சாப்பிட ஐயா வாமா.